ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11th அக்டோபர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப், விப்ரோ, கிராசிம் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. எஸ்பிஐ, அதானி போர்ட்ஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக ஸ்லைட்டாக ரேலி ஆச்சுது. க்ரூடு கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 121 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 393 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மோட்டோகார்ப் வந்து ஒரு 124 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஹீரோ மோட்டோகார்போட சேர்மன் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. ஒரு ஃப்ராடு நடந்திருக்குதா அந்த கேஸில். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, சிஎல்எஸ்ஏ அப்படிங்கிற புரோக்கர் வந்து ஸ்டாக்குக்கு வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஸ்டாக் வந்து நல்ல பொசிஷனில் விழுந்துருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ராப்ளங்கள்லாம் வந்து ஈஸியாக சால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப் வந்து எவ்வளோ விழுந்துச்சோ அதை விட அதிகமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் விப்ரோ பார்த்திங்கன்னா 13 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. விப்ரோ வந்து செப்டம்பரில் கொடுக்க வேண்டிய சேலரி ஹைக்ஸ் எல்லாம் வந்து இப்போது டிசம்பரில் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எஃபிஇஎல் உஜ்வால் அப்படிங்கிற கம்பெனியில் 9.95% ஸ்டாக்ஸை வந்து முழுசாக அக்விசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி மூலிமா அவங்க வந்து அவங்களோட ஆஃபீஸஸ்க்கு வந்து ரினியூவபிள் எனர்ஜியிலேருந்து கரண்ட்டை சப்ளை பண்ணுறதா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நியூஸஸ்னால விப்ரோ கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் கிராசிமை பார்த்தோம் அப்படின்னா போர்டு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்குறாங்க கிராசிமில். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அவங்க ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான அறிவிப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கிராசிம் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ் அப்படிங்கிற புரோக்கர் வந்து எஸ்பிஐயோட ஸ்டாக்கை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க. அந்த லோன்ஸ் எல்லாம் வந்து திரும்பி வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து கட்டாமல் அதாவது கட்டாத லோன்களாக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து எஸ்பிஐ வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்கில். அதனால் எஸ்பிஐ கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இதோட ஹியரிங்ஸ், அதாவது ஹிண்டன்பர்க் அதானி கேஸோட ஹியரிங்கை 20 அக்டோபர் வரைக்கும் வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து விழுந்துச்சு. அதே மாதிரி அதானி போட்டும் கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸை பார்த்தோம் அப்படின்னா அதோட Q2 ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 421 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 16th கன்சிக்யூட்டிவ் செல். இது வரைக்கும் அவங்க 27,943 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டிஏஎஸை பார்த்தோம் அப்படின்னா 1032 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 14th கன்சிக்யூட்டிவ் பை. 20,000 crore வந்து இவங்க பை பண்ணியிருக்கிறாங்க டிஐஸ். ஸோ எஃப்ஐஸ் வந்து 27 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸ் வந்து 20 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 7 crore வந்து 7,000 crore வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது மொத்தமாக அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா. அப்புறம் யூஎஸ்ஐ பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 65 பாயிண்ட்டும், S&P 500 18 பாயிண்ட்டும், நாஸ்டாக் 96 பாயிண்ட்ஸும் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ பெரிய ரேலி இல்லை, ஸ்டில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் தான் மூவ் ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஹமாஸ் இந்த பிரச்சனைனால யூஎஸில் இருக்கிற டிஃபென்ஸஸ் ஸ்டாக்ஸ், அதாவது போர் கருவிகள் ரிலேட்டடான கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு ஸ்லைட் ரேலியாக காட்டியிருக்குது. அப்புறம் க்ரூடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு $2 பெர் பேரல் வந்து சடனாக கம்மியாக இருக்குது. இதுக்கும் காரணம் வந்து அந்த இஸ்ரேல் ஹமாஸில் இடையான அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிரெண்ட் வந்து விழுந்திருக்குது. பட் ஸ்டில் வந்து ஓபக் ப்ளஸ்லாம் சவுதி அரேபியா எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து
க்ரூடோட ரேட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதை வந்து இந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆகிற மாதிரி நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கரன்சியை பார்த்தோம் அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் எதுவும் மேக் பண்ணல. 83.19 இருக்குது யூஎஸ்டி அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி. 0.06 வந்து ஃபால் ஆகிருக்குது. பர்சன்டேஜில் சொல்ல போனால் இது 0.07%. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.